அலைக்கும் சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் தேவலாமா? இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டிசம்பர் 2 12வது மாதம் டிசம்பர் 2 2024. நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்னா ராசல் கைமாவில் இருக்கோங்க. ராசல் கைமா ஓகேங்களா. இங்கே வந்து டிசம்பர் 2 என்ன ஸ்பெஷல்னால், யூஏஇயை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து சுதந்திரம் வழங்கப்பட்ட நாள், நேஷ்னல் டேன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து ஆங்கிலேயர்களால் இந்த துபாயும் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விடுவிக்கப்பட்டது. டிசம்பர் 2 12ஆம் மாதம் 2024 அதை வந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நேஷ்னல் டேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஈதுல் எத்திஹாட்னு பெயர் மாற்றிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு பள்ளியாசம் இருக்குது, நல்லா இருக்குங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மணி இருக்குங்க கரெக்டாக. இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃபஜருக்கு பாங்க சொல்லிடுவாங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த ராசல் கைமா ஏரியாவில் வந்து ஜில்லுன்னு இருக்குது. நம்ம ஊரில் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம போயிருந்தோன்னா எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ அந்த மாதிரி இந்த டிசம்பரில் மட்டும் கூலிங்காக இருக்குது. இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷ்னல் டேயில் வந்து எல்லா கம்பெனிக்கும் வந்து ப்ரைவேட் செக்டாரு, கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஃபுல்லாக 3 days வந்து லீவு. நேற்று வந்து சண்டே, அதே மாதிரி இன்றைக்கி வந்து மண்டே, நாளைக்கு வந்து டியூஸ்டே. இந்த 3 நாள் லீவு. டிசம்பர் 1, டிசம்பர் 2, டிசம்பர் 3. இங்கே வந்து இந்த நேஷ்னல் டே செலிப்ரேஷன் வந்து 2 days வந்து கொண்டாடுவாங்க. டிசம்பர் 2, டிசம்பர் 3 வந்து கொண்டாடுவாங்க. அதனால் வந்து எல்லா ப்ரைவேட் செக்டாருக்கும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் சரி, காலேஜஸ், ஸ்கூல்ஸு எல்லாத்துக்குமே லீவ் விட்ருப்பாங்க. இந்த யுனைடெட் அரேப் எமிரேட்ஸில் மொத்தம் வந்து 7 ஸ்டேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா அபுதாபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துபாய், அப்புறம் ஷார்ஜா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலைனு, ஃபுஜைரா, ராசல் கைமா. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா ராசல் கைமாவில் தான் நிற்கிறோம். ஓகேங்களா. ராசல் கைமா தான் நிற்கிறோம். சரியான கூலிங்கான கிளைமேட்டாக இருக்குங்க. ஜில்லுன்னு இருக்குது. சரியான கிளைமேட்டுங்க. செம்ம கூலிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து அட்னாக்கு பெட்ரோல் ஸ்டேஷன். அது பக்கத்துலேயே ஒரு டீ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அது 24 hours வந்து கடை ஓப்பனில் இருக்கும். பார்த்திங்களா, அட்னாக். இது வந்து துபாயிலேருந்து நம்ம ராசல் கைமா போகிற பார்த்தது இந்தருங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ராசல் கைமா. ஓகேங்களா. அதுவே நீங்கள் ஆப்போசிட்டில் இப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன் துபாய். இந்த ஒரு டீ ஸ்டேஷன் இருக்குது. ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. அப்பா செமையாக இருக்குது. சரியான கூல் கிளைமேட்டு. இங்கே ராசல் கைமா என்ன ஸ்பெஷல்னா, ராசல் கைமாவில் இந்த மலைலாம் நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமான மலைகள் இருக்குது. அது மேலே ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ராசல் கோர், அந்த ராசல் கோர் தாண்டி மேலே ஏறி ஒரு ஏரியா இருக்குது. அது செம்மையாக இருக்கும். இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
dah.